போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தென் மாவட்டத்தில் வந்து ஆஃபிலி எக்ஸாம்ஸ் வந்து கடைசியாக ஒரு 4 எக்ஸாம் கிட்ட நடத்த முடியாமல் போயிடுச்சு இந்த மழை காலத்தினால. ஸோ ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் அந்த கிளாஸ் லெவல்னாச்சும் அந்த ஸ்கூல் லெவல்னாச்சும் அந்த எக்ஸாம் நடத்தி முடிச்சாங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கான ஒரு பயிற்சியாக பார்க்கணும், அதை நீங்கள் நிறுத்திடாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ 2ஆம் தேதி திறக்கும் பொழுது அந்த தேர்வு கண்டிப்பாக அது நடைபெறும். நீங்கள் சொன்ன மாதிரி நானும் திருநெல்வேலி. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அப்டேட்டை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. இப்போ தென் தமிழகத்தில் வந்து இந்த அரையாண்டு தேர்வுகள் ஒரு 4 பாடங்களுக்கான தேர்வுகள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இன்னும் 4-5 மாவட்டத்தில் வந்து ஒரு தேர்வுகள் மட்டுமே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்வுகள் எல்லாமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆன உடனே நடத்தணும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களான்னு டவுட்டில் வந்து இருக்காங்க. ஸோ தேர்வுகளை நடத்தணும்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்டேட் கொடுத்தனால எங்கெங்கெல்லாம் தேர்வுகள் நடக்கலையோ அங்கே டிஸ்ட்ரிக்ட் சிஓ வந்து உங்களுக்கு இப்போ 4 சப்ஜெக்ட் தென் தமிழகத்தில் நடக்கலைன்னா அதற்கான ஒரு நியூ ஷெடியூல்டு கொடுத்து அதற்கான தேர்வுகள் கண்டிப்பாக நடத்துவாங்க. இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி வந்திருக்கு. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாவட்டத்துக்கு ஒரே மாதிரியாக வருது. இப்போ வந்து நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்தாலும் அந்த கொஸ்டினை படிக்காதீங்க, அதை ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க, அது மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே கொஸ்டின் எடுக்கும்போது 2 செட் ஆஃப் கொஸ்டின் வந்து எடுக்கிறாங்க. ஒருவேளை அதே கொஸ்டினே திருப்பி வரலாம், அது மட்டும் வரணும்னு நம்பி படிக்காமல் வேறு அடிஷ்னலாக கொஸ்டின் நல்லபடியாக படிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் இந்த ஸ்கூல் ரீஓப்பன் ஆனே நடத்துவாங்க. அதற்கான புதிய ஷெட்யூல்டை வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓ வந்து கொடுப்பாங்க. ஸோ நல்லபடியாக படிங்க. இது பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு ப்ராக்டிஸாக கண்டிப்பாக அமையும். ஏன்னா முழு பாடத்தில் வந்து கொஸ்டின் பேப்பர் வரதுனால பொது தேர்வுக்கு ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் வந்து எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆன உடனே யாருக்கெல்லாம் புக்கு இல்லையோ அந்த மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து புக்கை வந்து கொடுப்பாங்க. அது அந்த வாரத்தில் வந்து ஒரு ஷெடியூல்டை வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு அந்த விடுபட்ட அரையாண்டு தேர்வில் கண்டிப்பாக நடத்துவாங்க. நல்லபடியாக படிங்க. இன்னும் வந்து ஜனவரி, பிப்ரவரி 2 மாதங்கள் இருக்குது. அது இல்லாமல் பிப்ரவரியில் ப்ராக்டிக்கல் ஃபுல்லாக போயிடும். ஸோ நல்லபடியாக படித்து வரக்கூடிய பொது தேர்வை சிறப்பாக அட்டன் பண்ணுங்கள். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.